ஹாய் வர்ஷா. ஹாய் அம்மா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. நீ சொல்றியா? என்ன இருக்குன்னே தெரியாது, நான் என்னத்த சொல்றது. வா. நாட்டு சக்கரை போட்டு சூப்பரா ஒரு கேசரி பண்ணிட்டோம். ஒரு நாள் ட்ரை பண்ணேன், சூப்பரா இருந்துச்சுன்னாங்க. சரி இனிமேல் வந்து நாட்டு சக்கரையே போட்டுருவோம். சக்கரை அதே அளவு போட சொன்னியா அப்படின்னு இது பண்ணிடுவோம். இல்ல நிறைய போட்டோம், நீ சாப்பிட கூடாதுன்ட்டு. ஆமா. அதுக்கப்புறம் தக்காளி சோறு, எலுமிச்சை சோறு கொஞ்சம் ஒரு ஆளுக்கு எடுத்துட்டேன், அதனால தான் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தயிர் சோறு, புளி சோறு. ஓகே, இந்த புளி சோறு நம்மளோட மிக்ஸ் தானே? ஆமாம், நம்மளோட மிக்ஸ் போட்டு தான் கிளறி வச்சுருக்கேன் பாருங்கள். ஓ, புளி சோறு. அதுக்கப்புறம் தேங்காய் சோறு. இது நான் என் அம்மாட்ட ரொம்ப நாளாக கேட்ட சாப்பாடு. தேங்காய் சோறு. அப்புறம் சப்போட்டா பழமும் கொய்யாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டும் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றணும், வச்சா கெட்டு போகும்ல. ஆமாம், அதெல்லாம் வாங்கும் போதே சாப்பிட்றணும். அதுக்கப்புறம் முட்டை வறுவல், உருளைக்கிழங்கு பொரியல். செஞ்சிருக்கீங்களா? செய்யலன்னு சொன்னாங்க அம்மா என்கிட்ட. உருளைக்கிழங்கு கேட்டதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல். அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணியாச்சு, வேற லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு குடி செல்லம் குட்டீஸ் வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன். பட்டு பேசு, பேசுடா, பேசு பேசு. என்ன பேசுறது? எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பூஜாஸ் கிச்சனுக்கு வந்துட்டேன். சளி பிடிச்சிருக்கு, கொஞ்சம் வாய்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன பேசுதுன்னு நைஸ் ட்ரெஸ், ரொம்ப அழகா இருக்கு. சூப்பராக இருக்கு. பாட்டு பாடுமா வருஷாக்கு ஒரு பாட்டு பாடு நீ கொஞ்சம். தேவதை இவள் ஒரு தேவதை, இவள் முகம் காணவே கேட்டா நான் அழகா இருக்கேனான்னு கேட்டா சொல்றாங்க அழகா இருக்கா, ஆனா வாய் தான் கொஞ்சம் அதிகம். அப்பப்போ நம்ம சொல்லி அப்பப்போ ஒரு குத்து குத்துறாங்க. என்ன அந்த பக்கம் ஒரு தேவதை, இந்த பக்கம் ஒரு தேவதை, ரெண்டு தேவதைங்க நம்ம வீட்டுல. ஒரு ராஜகுமாரன். எனக்கு என்ன ஒரு குறைச்சல் சொல்லுங்க பாக்கலாம்? இந்த உலகத்துல ஹாப்பியஸ்ட் உமன் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு கத்துறோம் போல இருக்குது. கத்துறது என்ன சொல்லுங்க. அப்புறம் சண்டே ஸ்பெஷல் சமையல் பண்ணிட்டு இருக்கவங்களாம் ஓடி வந்துருவாங்க, என்னமா கத்துறீங்க அப்படின்னு. எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம சாப்பிட்ற டைமுக்கு. இல்ல இல்ல, சமையல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம லேட்டா ஏஞ்சி லேஞ்சா. நான் காலையில ஏஞ்சதே 1 மணிக்கு தான் ஏஞ்சேன். நான் எங்க அக்காவா, ஆனா எங்க மம்மி எழுந்துட்டாங்க. நான் எப்பயோ எழுந்து நான் தான் விடியறதே அது முறவாசல் பண்றதுல தானே விடியுது நமக்கு. தெளிச்சு கோலம் போட்டு நம்ம சொல்லியிருக்கேன்ல, என்னோட ஹேமகுடி சேனல்ல பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். இவங்க 2 பேர் மேல நான் வருத்தப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, காலையில எழுந்து தெளிச்சு கோலம் போட மாட்டாங்க. அந்த ஒரு மைனஸ் மட்டும்தான் இவங்க கிட்ட. மற்றபடி எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. கிச்சன் கிளீனிங், பாத்திரம் தேய்க்கிறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது. அதாவது சூரிய உதயத்தை பார்க்க மாட்டோம், சன்ரைஸ பார்க்க மாட்டோம். கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க செல்ல குட்டீஸ். பொம்பளை குழந்தைங்கன்னா எழுந்துக்கணுமா, கொஞ்சம் அப்படியே எக்ஸசைஸ்மா உங்களுக்கு. தூங்கறதே 12 மணிக்கு. ஏன்னா இங்க பாருங்களேன், உண்மையா சொல்றேன், இந்த ஆம்பளை செய்யறது பொம்பளை செய்யறது அந்த வேலையெல்லாம் தாண்டி பெண் உடம்புன்றது இந்த வளைவு நெளிவு ஆரம்பிச்சிட்டாங்க. அது நம்ம வேலை செய்யும் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஐயோ போன்ல ஸ்டோரேஜ் ஆஃப் ஆயிடுச்சு. கடவுளே கடவுளே. இல்ல அந்த வேலைகள் செய்யும் போது தான் நம்ம ஸ்டோரேஜ் இல்லையாமா நிறுத்திக்கலாம். அதோட உண்மை அதான் சொல்றேன். நீ வந்து நீ செய் நான் செய் என்னென்னவோ அது நானே செய்யணுமா நீயே செய்யணுமா, அதையெல்லாம் தாண்டி ஒண்ணு நம்மளோட உடல் அமைப்பு உடல் வாகு அப்படி. ஸோ நம்ம அதை ஒர்க் பண்ணும்போது தான் அது நம்மளுக்கே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்போ புதுசா ஒண்ணு வேற டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க, ஜிம்முக்கு போய் போறியா வீட்டுல வேலை செய்யறியா? உண்மைதானேப்பா. பணம் 7000 ரூபாய் கட்டி அங்க போய் மாங்கு பண்றத இங்க அம்மியும் உரலும் வாங்கி வச்சு சட்னி இப்படி சுத்துறது, இப்படி பண்ணி பாருங்க எவ்வளவு எக்ஸசைஸ். நாங்க அம்மிகள் வாங்க போறாங்களா? இல்ல, அம்மி உரல் வாங்கதான் போறோம். இந்த வீடு கட்டினதுல இருந்தே எனக்கு ஆசைதான் வாங்கணும்னு. அப்பா சொன்னாரு மாமல்லபுரம் ஒரு டூர் போயிட்டு அப்படியே அம்மிக்கல்ல புடிச்சுட்டு வந்துடலாம், அங்க நமக்கு தேவையான சைஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி போயிட்டு வாங்கினோம். அங்க நிறைய கிடைக்கும். அங்க போயிட்டு தான் அந்த மாதிரி வாங்கி வர போறோம். அதனாலதான் சரி மாஸ்டர், நிஜமா 5 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சு. நான் என்னோட செல்ல குட்டீஸ் நான் 1 மணி நேரம் பேசினாலும் கேட்கறது கை வலிக்குது எனக்கு. எடிட் பண்ணி போறதால கை வலிக்குது, உண்மைதான் ஒத்துக்கிறேன். செல்ல குட்டீஸ் உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னைக்கு திருமண நாள் எல்லாம் சொல்லிட்டு அம்மா உங்களுக்காக ஒரு ஹார்ட்டின் வாழ்க வளத்துடன். spread positivity, love you all, tada bye bye. மயக்கம் வருதா? இல்ல தும்மல் வருது, bye bye.